காலையில் நான் வேலையில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து புக்கு எங்கே இருக்குது, பேக் எங்கே இருக்குது, சாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு என்கிட்ட கேட்க வேண்டியது. காலையில் நான் சமைப்பேனா உன் பின்னாடி வந்து நான் பார்ப்பேனா, இதெல்லாம் நேற்றே எடுத்து வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு காலையில் டென்ஷன் வேகமாக பரபரன்னு பயங்கரமாக இருக்குல்ல. அந்த டயத்தில் சமையலும் எல்லாம் நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். மத்தியானம் சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் போடணும், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கணும். என் அன்பு வணக்கம். பருப்பு புளி இல்லா உடனடி சாம்பார், அப்படி டேஸ்ட்டும் சூப்பராக, எந்த குறைபாடும் இல்லாமல். வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். மியூசிக்கை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதோட 4 தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வேரையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். என்ன கொத்தமல்லி வேரோட போடுறீங்க, அது என்ன நல்லாவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாரீங்க. கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் கொத்தமல்லி இலைகளை நீங்கள் எந்தெந்தெல்லாம் உணவில் நீங்கள் சேர்க்குறீங்களோ, குக் பண்ணும்போதே நீங்கள் அது வேரையும் சேர்த்துட்டு வச்சுக்கோங்க. இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் இது மூலமாக தெளிவாக புரியுது. என்னது, உங்களுக்கு மிளகு நான் ஏன் சேர்க்குறேன்னு தெரியாது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமாடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அசந்து போயிடுவீங்க. மிளகோட வரலாறு, சிறப்பு, மருத்துவ குணம் சேர்த்தா என்னதுன்னு ஃபென்டாஸ்டிக்காக ஃபேப்லஸாக சொல்லியிருப்பேன். வீடியோ முடிச்சோடனே அதையும் பார்த்துருங்க. இப்போ நான் இதை அரைச்சிக்கிறேன். ஓகே, சூப்பராக இதை அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கரில் ஊற்றிக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்ல ஒரு 2 விசில் வந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக இது குக் ஆகிடும். வெயிட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீம் அதுலேருந்து வரும். அப்போது நம்ம அந்த வெயிட்டை போட்டுக்கலாம். முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. இவரை மட்டும் அப்படியே எடுத்து ஓரங்கட்டி வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டா ஒரு 70% வேலை முடிஞ்சு. இன்னும் லேசாக தாளிப்பு மற்ற வேலைங்க பண்ணிட்டா சாம்பார் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், ஒரு வெங்காயத்தை நம்ம சாம்பாருக்கு எப்படி வெட்டோம் அந்த மாதிரி வெட்டிக்கிறேன். இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதில் நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பார் மசாலாவை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 30 செகண்ட்ஸில் இது நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். ஸோ இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, சாம்பார் 95% ஃபினிஷ். 5% என்ன, இது கொதிக்கணும், அவ்வளோதான். நார்மலாக இந்த நம்ம உடனடி சாம்பார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி எல்லாத்தையும் வேக வச்சு மசிச்சோ அப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாம் முதல்லையே வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி இதில் சேர்த்ததுனால என்ன ஆகும், இதுலேயே நல்ல திக்காகவே சாம்பார் கிடச்சிரும். தனியாக கடலை மாவோ எதையாவது கரைச்சி சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இது ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கொதித்து நம்ம கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டால்
ஃபினிஷ் ஆகிடும். இதோ கொதிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து நம்ம கொத்தமல்லியும் போட்டு இறக்கியாச்சு. நான் வந்து சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுனாலும் நீங்கள் போட்டு பண்ணுங்கள். அதுவும் ஃபென்டாஸ்டிக்காக ஃபேபுலஸாக இது இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நான் முன்னாடியே ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டே அரைச்சி போட்டதுனால இதுக்கு நல்ல பாடி கிடச்சிரும். நம்ம வந்து கடலை மாவோ இல்லை பொரிகடலை மாவோ திரிச்சோ அதில் கரைச்சோ சேர்க்கணுன்ற அவசியமே இது கிடையாது. இட்ஸ் குட் பை இட் செல்ஃப். நம்ம புளியும் சேர்க்கலை, பருப்பும் சேர்க்கல, ஆனால் பாடியும் டெக்ஸ்சர்லேயும் எந்த மாற்றமும் இல்லை. சுவையும் ஃபென்டாஸ்டிக்காக ஃபேப்லஸாக இருக்கும். எனக்கு வால்யூம் பெருசாக வேணுங்க. இதே வால்யூமில் இதே இன்க்ரீடியன்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணுன்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கடலை மாவையோ இதை கரைச்சி கூட நீங்கள் சேர்க்கலாம். அர்ஜென்ட்டாக பண்ணும்போது அப்போ தான் பார்த்தா நமக்கு கடலை மாவு இருக்காது. அந்த டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பொரிக்கடலை, இந்த உடச்சக்கடலை இருக்குல்ல, அதை நீங்கள் அரைச்சி கூட இதில் சேர்த்து திக்கனிங் பண்ணலாம். நம்ம நேரத்துக்கு, நான் சீரியஸாக சொல்கிறேன், இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். நம்ம என்ன நினச்சி பிளான் பண்ணியிருக்கோமோ அப்போ தான் அந்த டப்பாவை திறக்கும்போது அந்த உடச்சக்கல்லையும் இருக்காது, அப்புறம் இந்த கடலை மாவும் இருக்காது. ஆனால் 90% தோசை மாவு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த தோசை மாவையும் வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு குழிக்கரண்டிக்கு அல்ல அது கம்மியாகவே தோசை மாவு கூட கரைச்சி நீங்கள் பாடியை திக்கனிங் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுலேயும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சில்ல எல்லா டவுட்டும்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணிடணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.